பிடியதன் உருவமை குழமைக்கு கரியது வடிகுடு தனதறி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர ஆற்றில் இருக்கக்கூடிய வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. இன்று மார்கழி மாதம் 17ஆம் நாள் 2026 ஆங்கில புத்தாண்டு பலனை பற்றி இப்போது பதிவு செய்யப்படும். கடந்தது 2025, பிறந்தது 2026. அப்ப 2026 எப்படியெல்லாம் இருக்கும், கடந்த காலத்துல நம்ம என்ன பண்ணோம், எப்படி இருக்குங்களாம் நம்ம தெரியும். ஒவ்வொரு ராசிக்கும் அந்த உட்பகுதிக்குள்ளேயே உங்களுக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிக்கிறேன். அஸ்ட்ரோகிலிஸ் நிர்வாகத்தினருக்கும் கண்மணியகத்திற்கின்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து கன்னிராசி. கன்னிராசி கடந்த காலமும் கன்னிக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க. கடந்த காலத்திலும் கன்னிக்கு பரவாயில்லை. இப்ப பிறக்கிறது 2026. அப்ப 2026ல கண்டிப்பா கடந்த காலத்துல உங்களுக்கு என்ன, உங்க ராசிக்கு குரு ரிஷபத்துல இருந்தார்ல. அப்ப ரிஷபத்துல இருக்கும்போது கொஞ்சம் உங்க ராசிக்கு நல்லா இருந்ததுல. அப்ப அந்த நேரத்துல நீங்க நல்லா டெவலப் ஆயிருக்கணும். ஸோ அந்த நேரம் ஆகாதவங்க எப்படி இருப்பீங்க, தசா பத்தி சரியில்லாம இருக்கும். கன்னி ராசிக்கு புதன் திசை புதன் புத்தி, குரு திசையில புதன் புத்தி, இல்ல புதன் திசையில குரு புத்தி, இப்படிலாம் இருந்திருந்தா கொஞ்சம் டஃப் தான், கொஞ்சம் டஃப். ஆனா இனிமேல் வரக்கூடிய இந்த உங்க ராசிக்கு 10ல் குரு இருக்கிறாரு. 10ல் குரு, 10ல் பதவி, 10ல் பட்டம், 10ல் தொழில், அடுத்து 9. அப்ப கன்னி ராசிக்கு மிதுன ராசிக்கு மாதிரியே புக் பைண்டிங்னாலும் சரி, ஜெராக்ஸ்னாலும் சரி, கல்வி நிறுவனங்களும் சரி, பட்டமளிப்புனாலும் சரி, ஸ்டேஷனரி ஆனாலும் சரி, எழுத்து வேலை, எழுத்து என்னால் எழுதுவது, எழுத்தால் எழுதுவது, எழுத்தால் என்னால் எழுதுவது, எழுத்துல படிப்பது, புத்தகங்கள் படிப்பது, ஸ்டேஷனரி, நூல் நிலையங்கள், அந்த சரஸ்வதி கடாட்சம். அதனாலதான் சரஸ்வதி பூஜையே உங்களுக்கு அந்த கண்ணில வர்றது காரணம். அந்த சரஸ்வதி கடாட்சம் இருக்குது. அப்ப மிதனத்துக்கு மாதிரியே கன்னிக்கு எல்லா வகையிலும் கொஞ்சம் வித்தியாசம். ஐஆர்எஸ், பேங்க், பொருளாதாரம், அதை கொஞ்சம் கன்னி. ஏற்றுமதி, இறக்குமதி, கிரேஸ், சூப்பர் மார்க்கெட், கேண்டீன், கடைகள். இல்ல சார், வருஷம் பூரா நான் ரியலைஸ் பண்றேன் சார், ஆனா வருமானம் இல்லை சார். ஏங்க அதை ஏன் பண்றீங்க? உங்களுக்கு ராசிக்குரியதை பண்ண, அப்பதான் ஜெயிக்க முடியும், அப்பதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அப்படிப்பட்ட ராசி கன்னி. அப்ப கன்னில கண்டிப்பா உயர்கண்ட தொழில் எடுத்துக்கங்க. உங்க ராசிக்கு சனி நேரம் பார்க்கிறாங்க. சனி புதன் தன்னை விட்டு போகாத ஜோதிடத்துறையில ஒரு பழமொழி உண்டு. அப்ப சனி புதன் வீட்டை பார்க்கிறாரு, கொஞ்சம் நல்லா இருக்கும், கவலைப்பட வேண்டியது. சனி புதன் விட்டு பார்க்கும்போது நட்பு கிரகம் தானே, இன்னும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்கிரேஷன், ஒரு போனஸ் மாதிரி உண்டு. எந்த தொழில் சப்போர்ட் கொஞ்சம் லேட்டா கிடைக்கும், அவ்வளவுதான், கொஞ்சம் லேட்டா கிடைக்கும். அந்த அளவுக்கு உங்க தசாபதியை பார்த்துக்கங்க. கண்டிப்பாக இந்த 2026 உங்களுக்கு மிதுனத்துக்கு மாதிரியே கன்னிக்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சப்போர்ட் உங்க தசா, உங்க வயசு, உங்களுடைய பருவங்கள், இதுதான். தொழில் உங்களுக்கு எல்லாம் சொல்லியாச்சு. சனி பார்க்குற ராசிக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், கன்னி ராசிக்கு 6ல் அரவம் இருந்தால், ராகு 6ல் இருக்கார். ஏற்கனவே கன்னில சுக்கிரன் நீச்சம், புதன் உச்சம், அது ஒரு நீசபங்க ராஜயோகமா இருக்கும். கன்னி ராசிங்க ஒரு நீசபங்க ராஜயோகம். வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டுக்கு ஏகப்பட்டது போகலாம், அந்த தாக்கங்கள் குறையும். வெளிநாட்டுக்கு போனால் அந்த தாக்கங்களை குறையும், மறந்துடாதீங்க. ஆக வழிபட வேண்டிய தெய்வங்கள் கன்னி ராசிக்கு அயக்கரிவர் லட்சுமி நரசிம்மர். அயக்கரிவர் லட்சுமி நரசிம்மர் 50% உங்களுக்கு, 50% கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. 50%